ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் டேஸ்டான காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த காளான் கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடுன்னு எல்லாத்துக்கூடவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறது, இதுக்கான அளவுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கிரேவிக்கு முதல்ல ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் சூடானதும் இதில் ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துடலாம். எண்ணெயில் இது ஒரு 30 செகண்ட் வதக்கி விட்டுருங்க. வதங்கினதும் இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்றேன். நல்லா வதக்கி விடுங்க. இப்போது வெங்காயம் வதங்கினதும் 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துடலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதோட பச்சை வாசம் போனதும் இதில் நம்ம மசாலா பொடிகள்லாம் சேர்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அண்ட் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 2 தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது உங்களுக்கு கிரேவி நல்லா கிடைக்கும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட் பண்ணி கூட போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். இந்த தக்காளியோட பச்சை வாசம் போகணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம காளானை சேர்த்துடலாம். சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற 200 கிராம் காளானை சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சில காளான் நல்லா தண்ணி விடும். நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்துட்டு நம்ம மூடி போட்டுடலாம். காளான்லாம் வெந்து கிரேவி ரெடியாகி வரட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வத்தி வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துட்றேன். தேங்காய் பால் சேர்க்கும்போது உங்களுக்கு குழம்புக்கு நல்ல திக்னஸும் லைட்டாக அந்த ஸ்வீட் டேஸ்ட்டும் கொடுக்கும். சப்பாத்தி கூடலாம் ரொம்ப நல்லா போகும். இப்போ இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்படி இல்லை அப்படின்னா சிக்கன் மசாலா இருந்ததுன்னா போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மறுபடியும் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டுறலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் தெளிஞ்சு கிரேவி பதத்துக்கு சூப்பராக ரெடியாகி நம்மளோட காளான் கிரேவி மணக்க ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த காளான் கிரேவியை செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி காளான் பிரியாணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதில் நிறைய பேர் காளான் கிரேவி போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பெல் சிம்பிள் வரும், அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம சேனல்லேருந்து வர எல்லா வீடியோஸோட அப்டேட்டுமே உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதுக்கு தான் அந்த பெல் சிம்பிளை அழுத்த சொல்கிறேன். இதே போல் இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.